எப்பொழுது மாட்சியாக இருந்து இடைவிடாமல் செவித்து என்ன நீந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்ற இந்த விடியலுக்காக சகோதர உறவுகளுக்காக அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு மாதா பிதா குருக்களுக்கும் நன்றி செலுத்தி எங்களுடைய நானும் எனது மனமும் நானும் எனது உடலும் நானும் எனது ஆன்மாவுக்கு பயிற்சிகளை செய்ய இருக்கிறோம். நன்றாக உங்களுடைய கரங்களை தேய்ச்சி வெப்ப ஓட்டத்தை, சக்தி ஓட்டத்தை, காந்த ஓட்டத்தை பெற்று 5 தடவை உள்மூச்செடுத்து வெளிமூச்சு விடவும். அப்படியே 3 தடவை இந்த கைகளை 3 விரல்களையும் கண்களுக்கு ஒரு தொடுகை மூலம் உங்களுடைய கண்களுக்கு நல்ல வெப்போட்டத்தை கொடுக்க வேண்டும். நெத்தி பொட்டில் 1 2 3 4 5 6 7 8 clockwise 8 7 6 5 4 3 2 1. இந்த ஸ்டிக் போனை நீங்கள் எப்படி இருக்க பிடிச்சி எப்படி விடணும். சின்ன பிள்ளையில் நீங்கள் இந்த சொக்கையில் பிடிச்சி கிழிவிங்கள அது மாதிரி 5 பூதங்களும் ஒரு சமநிலைப்படும். மூளைக்கு நல்ல இரத்தோட்டம் போகும். உங்களுக்கு முகத்துக்கு சில பயிற்சிகள் இந்த கைகளாலேயே நீங்கள் தேய்த்து விட வேணும். வெத்திலை ஒன்றை இடித்து அதில் இந்த வெத்திலை கூடுகள் எல்லாத்தையும் எடுத்து வாய்க்குள்ள போட்டு இந்த நாக்கை உள்ளுக்கு எடுத்துட்டு வெளியிடணும். நாக்கால நாக்க மடிக்கிற இடம் பலம் மேல் கீழ் ஈன்னு சொல்ற. தாடைய வந்து இப்படி கொண்டு போகணும். மூக்கு பேசுது. நாக்கால மூக்க தொடுறது. எல்லாருக்கும் தொட முடியாது. டொக்கடிக்கிற வாழ்க வளமுடன் என்று சொல்றது. அனைவரையும் வாழ்த்த வேணும். இல்லைன்னும் போது மேலே வாழ பீலியர் கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணுறது. வாழ்க 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 வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று அனைவரையும் வாழ்த்தவரும். உங்களுக்கு எதிரிகளாக இருந்தாலும் அவர்களுடைய பெயர்களை சொல்லி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துங்க.
அல்லது ஒரு நோயாளர்களாக இருந்தால் அவர்களுடைய பெயர்களை சொல்லி அவர்கள் குணம் பெற வேண்டுமென்று வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துங்க. அப்படி பல பயிற்சிகளை இந்த நாக்கால் நாக்கு மடித்து ப்ரெஷர் உங்களுக்கு உடம்பு சரியான ஓமாக இருக்குது, சரியான சூடு காய்ச்சல் குணமாக ஓமாக இருக்குதுண்டா அந்த நாக்கை மடித்து உள்ளுக்கு அப்படியே விட அப்படி நாக்கு மடித்து செய்கிறது ஒரு அப்படி நாக்க மெட்டப்படி எப்படி மடிக்கிறவரை இப்போ உடம்பு கூலாகும். நாக்கால் அப்படி செய்ய இப்படி பயிற்சி செய்து உங்களுடைய மூளைகளுக்கு நல்ல இரத்த ஓட்டம், காந்த ஓட்டம், சக்தி ஓட்டத்தை கொடுக்கலாம். அதோட மறதி குணங்களும் மாற்றப்படும். இப்படியான பயிற்சிகளை நீங்கள் செய்ய நாக்க டேஸ்ட்டு சிலாக்களுக்கு டேஸ்ட் தெரியாது, சுவை தெரியாது, அறுசுவையும் தெரியாது. எது உரைக்குது, எது கக்கிது, எது புளிக்குது, எது இனிக்குது அப்படின்னு தெரியாது. இப்படி சில நாக்குகளை நன்றாக இது இரத்த ஓட்டத்தை கூட்டும். சில நாக்கு வலிக்கிறது, அது வலிக்கிறது நல்லம், வலிக்க வேணும் ஒவ்வொரு நாளும். அதோட உமிழ்நீர் சுரக்கப்படும். இப்போ உங்களுக்கு இது தண்ணி கொண்டு போகையில் வாய் காயுது, அல்ல டயபெட்டிக்கால கூட இட எழும்புறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சினி விரலை நீங்கள் நன்றாக அழுத்த வேணும். இப்படி அழுத்த வேணும். ஒவ்வொரு இறைக்கும் இப்படி வச்சு நல்லாக ப்ரெஷர் கொடுக்குறது, ஒரு அழுத்தத்தை கொடுக்குறது. இது கிட்னிக்கு உரியது. கிட்னியில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு இருக்கும். அப்படியான செயற்பாடுகளை நீங்கள் செய்து இந்த நாக்குகளுக்கு நல்ல உமிழ்நீரை பருக வேணும். உமிழ்நீர் வரும். உங்களுடைய நாக்கு காஞ்ச தன்மை இருந்தால் காய்மமானத்தை எடுக்கிறதுக்கு இது ஒரு மாற்று வழி. அதுகளை செய்து நீங்கள் உங்களுடைய காய்மானத்தை அல்லது டயபெட்டிக் கூடி இருந்தால் சில ஆக்களுக்கு நாக்கு காயும். அந்த நேரங்களில் நாக்கை இப்படி தேய்ச்சி அல்லது டொக்கடித்து இடம்பலம் மறதி குறைபாடுகள் கூட இந்த பயிற்சிகள் மூலம் உங்களுக்கு பயன்படும் என்பதை ஏற்படுத்தி இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கிறேன். சகோதரி மரீனா அந்தோணி பிள்ளை. நன்றி, வணக்கம்.